கடந்த ஜனவரி 25ஆம் தேதி போர்ட் கிள்ளான் மேற்கு துறைமுகத்தில் 33.2 டன் மெத்தாம்பெத்தமைனை கைப்பற்றிய பின்னர் மலேசியா இதுவரை இல்லாத அளவுக்கு போதைப்பொருள் கடத்தலை பதிவு செய்துள்ளது. சம்பந்தப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு இதுவரை இல்லாத அளவுக்கு 1 பில்லியனுக்கும் அதிகமாக இருப்பதாக புக்கிட்டமான் தெரிவித்துள்ளது. துறைமுகத்தில் உள்ள ஒரு கிடங்கில் சோதனை மேற்கொண்டதை அடுத்து இது பறிமுதல் செய்யப்பட்டது. அங்கு போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் 2 கொள்கலன்களில் போதைப் பொருட்களை கொண்ட 166 ட்ரம்களை கண்டுபிடித்ததாக பெர்னாமா தெரிவித்துள்ளது. 2 கொள்கலன்களும் ஒப்பனை செயலாக்க பொருட்கள் மற்றும் மெழுகு என பதிவு செய்யப்பட்டிருந்ததாகவும் ஈரானில் இருந்து கொண்டு வந்ததாகவும் நம்பப்படுகிறது. மேலும் ஆஸ்திரேலியாவின் சிட்னிக்கு செல்லும் வழியில் இந்த கொள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இது மலேசியாவில் வரலாறு காணாத மிகப்பெரிய சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் என்பது குறிப்பிடத்தக்கது. பெர்சாத்து துணைத் தலைவர் ஹம்சா ஜைனுடீன் பெரிகாத்தான் நேஷனல் ஒரு பிரதமர் வேட்பாளரை அறிவிக்க வேண்டிய நிர்பந்தம் இப்போது இல்லை என்று தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். இந்த நேரத்தில் அவசியம் இல்லை என்றாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும், என்ன செய்தாலும் கட்சிக்குள் புயலை உருவாக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் வேட்பாளர் பாஸ் கட்சியில் இருந்து வருவாரா என்ற கேள்விக்கு அதில் எந்த தவறும் இல்லை, ஆனால் வேட்பாளர் பெர்சாத்துவில் இருந்து வந்தால் கூட தவறில்லை என்று கூறினார். பாஸ் கட்சி 43 நாடாளுமன்ற இடங்களை கொண்டு பெரிகாத்தானில் மிகப்பெரிய கட்சியாக இருப்பதால் அதன் தலைவர்களில் ஒருவரை விரும்பலாம் என்று பாஸ் அறிவித்திருந்த நிலையில் பெர்லிஸ், கெடா, திரங்கானு மற்றும் கிளந்தான் மாநில அரசாங்கங்களில் பாஸ் கட்சி முன்னணியில் இருப்பதால் பாஸ் இப்போது பெரிகாத்தானுக்குள் வலுவாக இயங்குகிறது என்ற கவலையையும் ஹம்சா ஒப்புக்கொண்டார். பாஸ் மற்றும் அம்னோவுடன் ஒப்பிடும் போது பெர்சாத்துவின் அடிமட்ட வலையமைப்பு மிகவும் பலவீனமாக உள்ளது என்ற விமர்சனத்தை முன்வைத்த ஹம்சா ஜைனுடீன், பெர்சாத்துவுக்கு 8 வயதுதான் ஆகிறது. ஆன போதிலும் பெர்சாத்துவில் இப்போது 6 லட்சம் உறுப்பினர்கள் மற்றும் 8000 கிளைகள் உள்ளன என்று அவர் கூறினார். தலைநகர் ஜலான் மஸ்ஜித் இந்தியா தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய விவகாரம் தொடர்பாக சுயமாக கருத்துக்களை வெளியிடுவதை நிறுத்துமாறு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அண்மையில் அழைப்பு விடுத்தது சமூகத்தில் வெறுப்பு நிறைந்த சொல்லாட்சியை தடுப்பதில் முக்கியமானது என்று செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். இவ்வாலய இடமாற்ற பிரச்சனையை தங்கள் சொந்த நலன்களுக்காக பயன்படுத்திக் கொள்ளும் முயற்சியாக தோன்றும் சில தனி நபர்கள் ஆத்திரமூட்டும் அறிக்கைகளை வெளியிட்டு வருவது மிகவும் கவலை அளிக்கிறது என்று அவர் கூறினார். நியாயமான தீர்வை நோக்கி அரசாங்கம் தீவிரமாக செயல்பட்டு வரும் நேரத்தில் இது போன்ற நடவடிக்கைகள் பொறுப்பற்றவை மட்டுமல்ல, நமது சமூகத்தில் பதற்றங்களை தூண்டும் அபாயமும் கொண்டவை என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். வெறுப்பு நிறைந்த சொல்லாட்சிகளால் நமது சமூகத்தை விஷமாக பிளவுபடுத்தும் கூறுகளை நாம் அனுமதிக்க முடியாது என்றும் அனுமதிக்க கூடாது என்றும் அவர் கூறினார். எந்த ஒரு மதம் அல்லது இனத்திற்கு எதிராகவும் கருத்து வேறுபாட்டை தூண்டும் அல்லது இழிவான கருத்துக்களை வெளியிடும் எவருக்கும் எதிராக விரைவாகவும் தீர்க்கமாகவும் செயல்படுமாறு அதிகாரிகளை குணராஜ் வலியுறுத்தினார். ஜொகூரில் வெள்ள நிலைமை தொடர்ந்து மோசமடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 8 மணி நிலவரப்படி 13,089 பேர் தற்காலிக நிவாரண மையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். இந்நிலையில் 6 மாவட்டங்களில் 95 நிவாரண மையங்களில் 3,749 குடும்பங்கள் தஞ்சமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜொகூர் பாருவில் மட்டும் 5,042 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், குலுவாங்கில் 2,458 பேரும், பொந்தியானில் 1,782 பேரும், கொத்தத்திங்கியில் 1,690 பேரும், கூலாயில் 1,531 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக மலேசியாவில் தங்கி இருந்ததற்காக கைது செய்யப்பட்ட 85 வெளிநாட்டினர் தண்டனைக்கு பின்னர் அவரவர் நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக ஜொகூர் மாநில குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. அனைத்துலக விமான நிலையம் மூலமாகவும் ஸ்தூலாங் லாவுட் கடல் வழியாகவும் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர். 57 இந்தோனேசியர்கள், 17 வியட்நாமியர்கள், 8 நேபாளிகள், சிங்கப்பூர், ஏமன், பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 3 என மொத்தம் 85 பேர் மீண்டும் அவர்களின் சொந்த செலவில் அவரவர் நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும், மீண்டும் அவர்கள் மலேசியாவுக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சாலையில் இருந்த குழியில் மோதி மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளானதில் 17 வயது மற்றும் 16 வயதுடைய இளம் சகோதரர்கள் உயிரிழந்தனர். நேற்று காலை 8:46 மணியளவில் கிலுவாங்கில் இருந்து கூலாய் ஜெயா செல்லும் சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக கிலுவாங் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் பஹ்ரீன் முகமட் நோ தெரிவித்தார். விபத்துக்கு காரணம் சாலையில் இருந்த குழி என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பந்தப்பட்ட சாலையில் எந்த ஒரு அபாய குறியீடும் இல்லாததால் சாலையில் ஏற்பட்டிருந்த குழி தற்செயலாக ஏற்பட்ட குழி என்றும் இதுகுறித்து கிலுவாங் பொதுப்பணி துறையிடம் விளக்கம் கேட்கப்பட்டிருப்பதாகவும் பஹ்ரீன் முகமட் நோ கூறினார். சபா, கிளந்தான் மற்றும் திரங்கானுவில் தொடர்ந்து மழை பெய்யும் என்று மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா எச்சரித்துள்ளது. சண்டாக்கான் மற்றும் கூடாட் பகுதிகளை உள்ளடக்கிய பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 23ஆம் தேதி முதல் திங்கட்கிழமை மார்ச் 24ஆம் தேதி வரை கிளந்தான் மற்றும் திரங்கானுவிலும் இதே போன்ற வானிலை எதிர்பார்க்கப்படுகிறது. தீபகற்பத்தின் கிழக்கு கடற்கரை, வடக்கு சரவாக் மற்றும் கிழக்கு சபாவில் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை வரை பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. இதனால் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. போர்டிக்சனில் ஒரு பல்பொருள் அங்காடிக்கு அருகில் வியாபாரம் செய்து வந்த அங்கிள் பெத்தாய் என்று அறியப்படும் வியாபாரி ஒருவருக்கும் போர்டிக்சன் நகராட்சி அமலாக்க அதிகாரிகளுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் அந்த வியாபாரி தனது பெத்தாய் வைத்திருந்த பெட்டியை கீழே போட்டு உடைத்த சம்பவம் வைரலான நிலையில் தற்போது இப்பிரச்சினை இணக்கமாக தீர்க்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ தஞ்சோங் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜி ராஜசேகரன் கோபமடைந்த வியாபாரிக்கு சட்டப்பூர்வமாக வணிகம் நடத்துவதற்கு போர்டிக்சன் நகராட்சி தற்காலிக உரிமத்தை வழங்கி உள்ளதாக கூறினார். போர்டிக்சன் நகராட்சி மன்ற தலைவர் ஹஸ்னூர் அப்துல் ஹமீத் மற்றும் சம்பந்தப்பட்ட அமலாக்க அதிகாரிகள் நேற்று இரவு பாசீர் பஞ்சாங்கில் உள்ள கம்போங் சுங்கை ரயாவில் சம்பந்தப்பட்ட வியாபாரியை சந்தித்ததாக அவர் கூறினார். இது போன்ற சிறிய பிரச்சனைகள் மீண்டும் எழாமல் இருப்பதை உறுதி செய்ய போர்டிக்சன் நகராட்சி மன்றம் நிலைமையை கண்காணிக்கும் என்றும் அவர் கூறினார். மேலும் நேற்று வீணாகி போன பெத்தாய்க்கு இழப்பீடாக நெகிரி செம்பிலான் மந்திரி பெசார் டத்தோஸ்ரீ அமீனுddin ஹாரூன் சார்பாக உரிய தொகையை வழங்கியதாகவும் ராஜசேகரன் குறிப்பிட்டார். மலாய் மொழியை பேசுவதில் சிரமப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு இடைநிலைப் பள்ளி மாணவரை சீனாவுக்கு திரும்பிச் செல்லுங்கள் என்று கூறியதாக ஒரு ஆசிரியர் ஒப்புக்கொண்டதாக கூறப்படும் ஒலிப்பதிவு வைரலானதை அடுத்து கல்வி அமைச்சு உள் விசாரணையை தொடங்கியுள்ளது. கல்வி சூழலுக்குள் எந்த வகையான இன அறிக்கைகள் அல்லது செயல்களையும் பொறுத்து கொள்ள முடியாது என்று அமைச்சு எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக முழுமையான உள் விசாரணை நடந்து வருகிறது என்று அமைச்சின் செய்தி தொடர்பாளர் கூறினார். சம்பந்தப்பட்ட மாணவரின் பெற்றோருடன் ஒரு சந்திப்பு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. அரசு கல்வி நிறுவனங்கள் மாணவர்களின் பல்வேறு இன, மத மற்றும் கலாச்சார பின்னணியை பாதுகாப்பாகவும் மதிக்கத்தக்கதாகவும் வைத்திருக்க வேண்டும் என்று அமைச்சு வலியுறுத்தியது. சம்பந்தப்பட்ட ஒலிப்பதிவில் மாணவரின் உறவினர் என்று கூறிக்கொள்ளும் ஒருவர் மாணவரிடம் சீனாவுக்கு திரும்பிச் செல்லுங்கள் என்று சொன்னீர்களா என்று கேட்க சம்பந்தப்பட்ட ஆசிரியர் அதனை ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் ஆசிரியை அந்த மாணவனை முட்டாள் என்று அழைத்து குப்பை தொட்டியின் அருகில் போய் உட்காரச் சொன்னதாக கூறப்படுகிறது. மாணவனின் பெற்றோரால் கூட மலாய் மொழியில் பேச முடியாவிட்டால் அது ஒரு பெரிய பிரச்சனை என்றும் அவர் கூறியதாக கூறப்படுகிறது. Daripada puan punya kelas A5 je. Betul? Ya betul. Okey, dia macam ni tau. Hari tu saya ada dengar, saya punya saudara ada bagi tahu yang puan ada marah salah seorang staff lah, student dekat sana yang apa nama ni, bodoh lah, suruh duduk dekat tong sampah ke. Betul ke macam tu puan? Betul. Betul lah. Kenapa ya puan, boleh saya tahu kenapa? Sebab dia tak faham saya cakap. Ya. Jadi bila dia tak faham saya cakap. Ya, saya nak tanya confirmkan betul-betul. And then ada saudara saya bagi tahu yang puan cakap kat diorang kalau tak pandai bahasa Melayu boleh balik Cina Ya betul. Yang kalau macam tu tak boleh puan. Sebab kita satu Malaysia, betul tak? Kita satu Malaysia, kita kena respect each other juga. Tak boleh sampai macam tu sekali. Itu pun boleh di dalam kategori rasis jugalah puan. Sekarang ni cik, bukan saya seorang saja yang cakap macam tu. Ya, Sebab ya. kami hadapi masalah. Ya, saya faham. Dan jadi saya, ya. dan saya bukan kali pertama pun
buat semua benda tu. Tapi kenapa pun tak ada aduan pun selama ni? Ya, saya faham. Bukan setakat dekat budak sekolah SMJK saya cakap. Masa saya mengajar dekat Sedang, sekolah campur. Tak jadi masalah pun saya cakap juga kat budak Cina. Saya faham. Kalau dia baru mak 13 tahun tak boleh cakap, okey lagi. Kalau mak puak sendiri pun tak boleh cakap, macam mana? Oh, kalau macam tu saya tak sure lah. Sebab apa? Sebab masalahnya mak bapak pun tak pandai cakap, cik. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.